வாழ்க வளமுடன். அஷ்டாங்க யோகத்தின் 5வது நிலை பிரித்யாகாரம் அப்படின்னு சொல்றாங்க. பிரித்யாகாரம் அப்படின்றது புற உலகிலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த புற உலகத்தை நம்ம 5 புலன்கள் வழியாக அனுபவிக்கிறோம். இந்த 5 புலன்களை ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொடு உணர்வு, சுவை உணரக்கூடிய நாக்கு, வாசனையை உணரக்கூடிய மூக்கு, நம்ம வெளியே உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணு, காதால கேட்கக்கூடிய சில விஷயங்கள். இப்ப இந்த 5 புலன்கள் வழியாகத்தான் இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால ஆன்மீக பாதையின் முதல் பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்நோக்கிய பயணம் சொல்லுவாங்க. அதற்கு முதல் படி அப்படின்னா மூச்சை கவனிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மூச்சை கவனிக்கணும். ஆன்மீகத்துக்கு உள்ளார, அதாவது கடவுள்னா கடந்து உள்ளே செல்வது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கடவுள் நிலைக்கு ஆரம்ப நிலை அப்படின்னா அந்த மூச்சை கவனிக்கிறது தான். அதுக்கு இந்த 5 புலன்களையும் நம்ம வேலை செய்யாம அமைதியா வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த தவம் மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அமைதியா ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி மூச்சு ஓட்டத்தை கவனிப்பாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப தவத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த 5 புலன்களிலிருந்து விடுதலை. இப்ப 5 புலன்களிலிருந்து விடுதலைன்னா அதிகப்படியான சுவையுடைய உணவுகளை சாப்பிட்றது. அதாவது சாப்பாட்டுல ஒரு அதிகமான வெறி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மெடிடேஷன் கை கூடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சுவைக்கு அடிமையா இருக்கிறது, ஏதாவது ஒரு வாசனை திரவியத்துக்கு அடிமையா இருக்கிறது, இல்லைன்னா எந்த நேரமும் கண்ணுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதாவது ஃபோன் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி எந்த நேரமும் பாட்டு கேட்கறது, இல்லை எந்த நேரமும் எதையாவது மற்றவங்க பேசிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுனால நம்ம உலகியல் வாழ்க்கையில வாழலாம், தப்பு இல்லை. ஆனா ஆன்மீக வாழ்க்கையில நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 5 புலன்களிலிருந்தும் விடுதலை அடையுதுன்னா முழு விடுதலை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி அதுக்கப்புறம் ஆன்மீகத்துல நீங்க தவம், தியானம் அப்படின்லாம் செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அப்ப என்னன்னா பிரத்யாகாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 5 புலன்களிலிருந்து மனசை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி நம்ம அகநோக்கிய வாழ்க்கைக்கு திருப்புவது தான் இந்த பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றது.